எப்படி இறைவனை வணங்கணும்னு சில விதிகள், அதை நம்ம படிச்சுட்டு அதை ரொம்ப கடினம் தான். ஒரே நாளில் வந்துடாது. 5 மணி நேரம் மௌனமாக இருக்கிறது, 5 மணி நேரம் பேசாமல் இருக்கிறது, இறை சிந்தனையோடு இருக்கிறதுலாம் ரொம்ப கடினம், மிக கடினம். ஆனால் பழகலாம். ஒரு மணி நேரம், அடுத்து ஒரு மௌனமாக ஒரு மணி நேரம் இருக்கிறது, அப்புறம் சுற்றி வர்றது, 1 மணி நேரம் பாராயணம் செய்வது, அப்படிங்கிறத சிறுக சிறுக கொண்டு வரலாம். நான் சொல்லுகிற ஒரே கருத்து, ஒரு தெய்வத்தை பிடிச்சா அதை கடைசி வரைக்கும் விடாதீங்க. அது காளியம்மனாக இருக்கட்டும், மாரியம்மனாக இருக்கட்டும், ஐயப்பனாக இருக்கட்டும். அவரை பிடிச்சா ஒழுங்காக வருஷம் முழுக்க ஐயப்பன் மாலை கழட்டக்கூடாது. இப்போ கார்த்திகை மாதம் போட்ட மாலையே கழட்டக்கூடாது. அதுதான் உண்மை. இப்போ இங்கே இருக்கிற அடியார்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? ருத்ராட்சத்தை ஒரு தடவை போட்டோம்னா கழட்டுறமா, கழட்டினா என்ன ஆகும்? இப்போ எது உண்மையான தொண்டு? அப்போ உண்மையான சுவாமிகள் யாரு? உண்மையான தொண்டு எது? இப்போ ஒரு தடவை கழுத்தில் ருத்ராட்சம் ஏறிடுச்சுன்னா, இதை டிக்டாக்ல எங்கெங்கேயோ வந்துருச்சு. இது ஒரு தடவை ருத்ராட்சம் நம்முடைய மார்பில கழுத்துல ஏறிடுச்சுன்னா, நம்முடைய பிணத்தை எரிக்கிற வரைக்கும் அந்த ருத்ராட்சம் மார்போடு தான் இருக்கணும். நீங்க சேர்த்து வைத்த சொத்து, சுகம், பீதாம்பரம், பட்டு, தங்க நகை ஒன்றும் கிடையாது. அதை நீங்க பிணத்தை சுட்டாலும் சரி, புதைத்தாலும் சரி, ஜீவ சமாதி வைத்தாலும் சரி, கடைசியா ஒன்னே ஒன்று கிடைக்கும். இதை கிடைக்கிறோங்கிறதுக்காக தான் இவ்வளவு வேலை. என்ன வேலை? நம்ம இறந்து போன உடனேயே ஒரு சிவனடியார் ஒருத்தராவது வந்து 2 தேவாரத்தையோ ஒரு திருவாசக பாட்டையோ பாடி அவர் பையில இருந்த விபூதியை எடுத்து நம்ம நெத்தியில பூசி விட்டு, இவர் நல்லபடியா கைலாயம் போய் சேரட்டும்பான்னு சொல்றாரு பாருங்க. இந்த நிலை சிவனடியாருக்கு மட்டும்தான் கிடைக்குமே தவிர மற்ற போலிகளுக்கு கிடைக்கவே கிடையாது. இதுக்கு தாங்க இவ்வளவு பாடுபடுறோம். வேற எதுக்கு? செத்து போன அப்புறம் ஒருத்த புகழ்ந்தா என்ன, நம்மளை இகழ்ந்தா என்ன, பேனர் வச்சா என்ன? இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் அப்புறம் தான். இருக்கும்போது மலர் தூவாத உலகம் செத்து போன அப்புறம் மலர் தூவுமா போற வழியில? ஏன்னா திரும்பி வரமாட்டான்னு அர்த்தம். இதோட ஒளிஞ்சாம்பா. ஆனா இருக்கும்போதே மழை வருதுன்னா அதுக்கெல்லாம் யாரு காரணம்? திருமுறையும் சிவனும் சிவபெருமானுடைய பேரானந்த கருணையும் தான். நான் மற்ற விரதங்களை குறை சொல்லல. நீங்கள் ஒன்றை செஞ்சாலும் தயவு செய்து ஒன்றை ஒழுங்காக செய்யணும். पुष्टिवर्धनम् पूर्वारुकमिव बन्धनान्